வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, ஒரு குழந்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பாருங்க, சூரியனோட ஆதிக்கத்திலே பிறக்கும். சூரியனோட ஆதிக்கம், அந்த சூரியனோட ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்டது, அரசு சப்போர்ட்டு, அரசு சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே 1, 5, 9 அந்த சூரியன் தான் வச்சுக்க, அந்த அந்த சாதகர், அதாவது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தை எனர்ஜியாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். உடம்புலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கீட்டாக இருக்கும். அந்த குழந்தைய பார்க்குறவங்க தொடர்பு இல்லைங்க, அவ்வளோ கீட்டாக இருக்குதுங்க, கூட படுத்தா அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேர். நான் கேட்பேன், அவங்க குழந்தைக்கு இப்படிலாம் இருந்துங்களா? ஆமாங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனோட ஆதிக்கம், அன்றைக்கு பவராக இருக்கும். இப்போ நம்ம ஓரைன்னு சொல்கிறோம் பாருங்களேன், 9 நவக்கிரகத்தோட ஓரையெல்லாம் அதாவது எப்படின்னா 9 நவக்கிரகங்கிறது எப்படின்னா நம்ம 7 நவக்கிரகம் ஓரை. இப்போ இதிலே நான் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட ஆதிக்கம், சூரியனோட பவர் இருக்கும். அப்புறம் அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தையை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, அதாவது எப்படின்னா அந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய குழந்தை, அந்த சித்திரை மாதம் ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது, அது ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இது இந்த சப்ஜெக்ட் வேறு, அந்த சப்ஜெக்ட் வேறு. ஒரு குழந்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறக்குது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக, இப்போ பொண்ணாகவே பிறக்கட்டும் வைங்க, நல்ல ஆண் மாதிரி இருக்கும். 2 வீலர் ஓட்டும், கார் ஓட்டும், வண்டி ஓட்டும், எல்லாமே பவர் கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு அந்த சூரியனோட பவர் அந்த பொண்ணுடைய உடம்புல இருக்குது, எனர்ஜி இருக்குது. அந்த சூரியன் உடம்புல ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ நம்ம 9 நவக்கிரகம் நம்ம உடம்புல ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்குது, ஈங்கிட்டே தான் இருக்குது. ஈக்கம் தான் என்னங்க, ஈக்கம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இப்போ கிடையாது இருக்குன்னா அது செல் போட்டால் தான் நீங்கள் ஈங்கும், இல்லைன்னா ஆப்பாயிடும். அது மாதிரி தான் அந்த மாதிரி ஈக்கம், 9 நவக்கிரகம் ஈக்கத்தில் நம்ம உடம்பு நமக்கு ஈங்கிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். ரெண்டாவது திங்கக்கிழமைக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்க. திங்கக்கிழமைனா சந்திரனோட ஆதிக்க பவர். அப்போ சந்திரனோட ஆதிக்க பவர்னு சொல்லும்போது தாய்மை பண்பாக இருக்கும், வர்றவங்கள மரியாதை கொடுக்கும், வர்றவங்கக்கிட்ட நல்லா பேசும். ஆனால் நிலத்தில் கால் நிற்காது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் அந்த பொண்ணு, அந்த குழந்தை. ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும், வெளியூர் போகிறது, அங்கே போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபாரின் போகிறது, வளர வளர பாருங்கள், படிக்க நல்ல ஒரு நல்ல அமைப்பு வரும். மற்றவங்க முன்னாடி நல்ல பாசமாக இருக்கும், பாசம் பற்றாக இருக்கும் அந்த திங்கக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தை. அது பாருங்கள், இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தைங்களாம் 1ஆம் நம்பரில் நல்ல 1ஆம் நம்பர் அவங்ககிட்ட யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இயற்கையாகவே எங்களுக்கு 1ஆம் நம்பர் வந்துடும். திங்கக்கிழமை பெறக்கூடிய குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாருங்கள், 2ஆம் நம்பர் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு 2ஆம் நம்பர் வந்துருங்க. வண்டி 2ஆம் நம்பர், கார் 2ஆம் நம்பர், புக்கு, மற்ற எல்லா நம்பரும் பார்த்திங்கன்னா, அப்போ ஃபோன் நம்பர் கூட்டினாலும் 2ஆம் நம்பர் வந்து நிற்கும். அது இயற்கை, பிரபஞ்சம் கொடுத்தது, செயற்கை, இயற்கை. அப்புறம் அப்போ வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ செவ்வாய் வருதுங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே முருகனோட அனுக்கிரகம் பட்டுறதுங்க. பார்த்திங்கன்னா அது பையனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அவங்களுக்குலாம் அந்த மெடிக்கல் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது, படிப்பு, அதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். நில சார்ந்த உறவு இதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ வெற்றியை கொடுக்கும். அப்போ 9ஆம் நம்பர் இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே 9ஆம் நம்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், வெற்றி அடையும். அவங்களுக்கு முருகனை நல்லா பிடிக்குங்க. பழனி மலையெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 6 படை வீட்டுக்கு அவங்க போயிட்டு வந்துருப்பாங்க. அவங்கள கேட்டு பாருங்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களாம் 6 படை வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா பழனி மலை, முருகன், திருச்செந்தூர் மூலம் அதிகமாக போயிட்டு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க கேட்டிங்கன்னா அது சொல்லுவாங்க அப்படிம்பார். அப்போ புதன்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமைங்கிறது அவங்ககிட்ட கொஞ்சம் என்ன சொல்கிறது, நகைச்சுவை, அது கலந்து படிப்பு சம்மந்தப்பட்டது. பெருமாளை நல்லா பிடிக்கும். அப்போ விஷ்ணுவோ நாராயண வழிபடி வைப்பாங்க. பெருமாள் போயிட்டே இருப்பாங்க. அந்த புதன்கிழமை பிறந்தவங்க பாருங்களேன், பெருமாளோட ஆதிக்கம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் என்னங்க. அப்போ அவங்களுக்கு இயற்கையாகவே 5ஆம் நம்பர் அவங்களுக்கு செட் ஆகும். அவங்களுக்கு இயற்கையாகவே 5ஆம் நம்பர் அவங்களுக்கு செட் ஆகும், நல்லது நடக்கும் அந்த மாதிரி. அப்போ பார்த்திங்கன்னா சுக்கிரன், அப்போ வெள்ளிக்கிழமைக்கு பிறக்கிறாங்க வச்சுங்க. வெள்ளிக்கிழமைக்கு பிறக்கக்கூடிய அனைவருமே சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அழகாக ட்ரெஸ் போடுவாங்க, அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, துணிமணி நீட்டாக போட்டுக்கணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், சொகுசு பங்களா, சொகுசு காரு, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனோன்னா என்னென்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, அவங்க என்ன நகை நட்டு போடுறாங்க, எல்லாமே அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் அது சுக்கிரனோட வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதிக்கில் இருக்கும். அதுதான் அது என்னென்னா அதனுடைய அமைப்பு அப்படி. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு 6ஆம் நம்பர் இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் நம்பர், 6 தான் வச்சுருப்பாங்க. வண்டி நம்பர் 6, கார் நம்பர் 6 எல்லாம் வச்சுருப்பாங்க.
பார்த்தோம்னா அவங்க வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருப்பாங்க. நம்ம வியாழக்கிழமையை விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்க வந்து குருமார்கள். அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சித்தர்மார்களை நல்லா வழிபடுவாங்க, குருமார்களை வழிபட வைப்பாங்க. குருமாரோட ஆசிரியம் அவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். திடீர்னு எங்கேயோ போகலான்னு போவாங்க ஒரு கோயிலுக்கு, ஆனால் அங்கே இந்த 18 சித்தர்மார் கோயிலில் போய் அவங்க போய் வழிபட வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாக 3ஆம் நம்பர் வாய்க்கும். 3ஆம் நம்பர் அவங்களுக்கு இயற்கையாகவே வாய்ச்சிடும். அந்த இயற்கையாகவே 3 யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபோன் நம்பரும் சரி, வீட்டு நம்பரும் சரி, எல்லாம் அவங்களோட பர்சனல் நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 3லேயே வந்துட்டுருக்கும். வியாழக்கிழமை பிறந்தவங்க அந்த மாதிரி. அதான் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டேன். சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடாது. சனி பகவானோட சனிக்கிழமை இன்றைக்கு சனிக்கிழமை பிறந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்டாக உழைப்பாளி இருப்பாங்க. மந்தகாரகன். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி யாருமே சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வில்லேஜில் சொல்லுவாங்க, மாடு மாதிரி வேலை செய்கிறாருப்பா, நல்லா சாப்பிட்றாரு, மாடு மாதிரி உழைக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் அவங்களுக்கு வரும். அதே நேரத்துக்கு வந்து அந்த சனியோட நம்பர் வந்து இயற்கையாகவே 8ஆம் நம்பர். இப்போ எனக்கு எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் அவர் 8 வேணும்னே கேட்டு எடுப்பார். 8 வேணும்னே கேட்டு எடுப்பார். ஆனால் அவர் சனிக்கிழமை பிறந்திருக்காரு. நான் ஏடா இவர் 8 இங்கே வருங்க, எந்த நம்பர் கொடுத்தாலும் பரவாயில்ல, 8 கொடுத்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு. 2 வீலர் 4 வீலர் கார் எல்லாத்துக்குமே அந்த 8 நம்பர். ஆமாம், பத்திரம் பதிவுன்றதுக்குமே 8ஆம் நம்பர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போவார். ஏன்னா அவருக்கு வந்து அவர் சனிக்கிழமை வந்திருக்காரு. அந்த சனி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதை தான் ஒவ்வொரு மனிதனையும் எப்படின்ட்டு